ஹலோ மக்களே! டாடா ஐபிஎல் 2026ஓட மினி ஏலத்துக்கு முன்னாடி எல்லா அணிகளும் தங்களோட ரிலீஸ்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்ட வெளியிட்டிருக்காங்க. எல்லா அணிகளும் கோப்பைய ஜெயிக்க ரொம்ப முனைப்போட இருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் வெற்றி பெற தேவையான எல்லா யுக்திகளையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில அணிக்கு தேவையில்லாத, சரியா விளையாடாத பிளேயர்ஸ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி எந்த அணி யார் யார ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல சிஎஸ்கே அணிய பொறுத்தவரைக்கும் விஜய் ஷங்கர், டெவான் கான்வே, தீபக் ஹூடா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ராகுல் திரிபாட்டி இவங்க எல்லாரும் போன ஐபிஎல்ல சரியா விளையாடல. அஸ்வினோட பவுலிங், கான்வே, திரிபாட்டி இவங்களோட பேட்டிங் ரசிகர்களை ஏமாற்றமடைய செஞ்சுச்சு. அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில முகேஷ் குமார், துஷ்மந்த் சமீரா, டி நட்ராஜன், மொகித் சர்மா, பாப் டூப்ளசிஸ் இவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன ஐபிஎல்ல டி நட்ராஜன் அவர்கள் அதிக விலைக்கு வாங்கப்பட்டார். ஆனா அவரு எந்த போட்டியிலையுமே விளையாடல. அதே மாதிரி பாப் டூப்ளசிஸும் நல்லா விளையாடுவார்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த 5 பிளேயர்ஸும் சரியா விளையாடலன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததா குஜராத் டைட்டன்ஸ் அணியில இருந்து ராகுல் தெவாட்டியா, ரஷீத் கான், கரீம் ஜனத், ஷாருக் கான், இசாந்த் சர்மா இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரஷீத் கானோட பவுலிங் போன ஐபிஎல்ல ரசிகர்களை ஏமாற்றமடைய செஞ்சுச்சு. இசாந்த் சர்மாவும் சரியா விளையாடலன்னு குஜராத் டைட்டன்ஸ் அணி இவங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டாங்க. அடுத்ததா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து வெங்கடேஷ் ஐயர், மொயின் அலி, குவிண்டன் டீகாக், ஸ்பென்சர் ஜான்சன், ரமன்தீப் சிங் இந்த 5 வீரர்களை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஷ் ஐயரை அதிக விலை கொடுத்து வாங்கி எந்த பயனும் இல்லைன்னு சொல்லலாம். அவரோட ஆட்டம் போன ஐபிஎல்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியோட ரிலீஸ் லிஸ்ட்டை பார்க்கலாம். ரிஷப் பந்த், மயங்க் யாதவ், டேவிட் மில்லர், சமர் ஜோசப், ரவி பிஷ்னாய் இவங்க எல்லாரும் போன ஐபிஎல்ல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணாம சொதப்புனாங்க. ரிஷப் பந்தை நம்பி எல்எஸ்ஜி மோசம் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததா எம்ஐ அணியிலிருந்து வில் ஜாக்ஸ், கார்பின் போச், முஜிபுர் ரஹ்மான், ரீஸ் டாப்லி, திலக் வர்மா இவங்க எல்லாரையும் மும்பை இந்தியன்ஸ் அணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், கிளென் மேக்ஸ்வெல், அஜ்மத்துல்லா ஒமர் சாய், யாஷ் தாக்கூர், ஆரோன் ஹர்டி இவங்க எல்லாரையும் பஞ்சாப் அணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து துருவ் ஜுரேல், சிம்ரன் ஹெட்மயர், நிதிஷ் ராணா, கிவனே மபாக்கா, துஷார் தேஷ்பாண்டே இவங்க எல்லாரையும் ஆர்ஆர் நீக்கியிருக்காங்க. அடுத்ததா நடப்பு சாம்பியனான ஆர்சிபி அணியிலிருந்து சுயாஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், ரசிக் ஷலாந்தர், நுவன் துஷாரா, யஷ் தயால் இவங்க எல்லாரும் நீக்கப்பட்டிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அணியை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான், முகமது ஷமி, நிதிஷ்குமார் ரெட்டி, ஆடம் ஜாம்பா, அபினவ் மனோகர் இவங்க எல்லாரையும் எஸ்ஆர்ஹெச் அணி நீக்கியிருக்காங்க. எல்லா அணிகளும் அவங்களோட ரிலீஸ் லிஸ்ட்டை வெளியிட்டு ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நன்றி.